இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு லீகல் டாபிக். நிறைய கேசஸ்க்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு லீகல் டாபிக்கா இருந்தாலும் கூட இதே எந்த விதமான சட்டத்திலையும் எழுதப்படாத ஒரு சில உரிமைகள் இருக்கு. இந்த மனுஷனா பிறந்துட்ட எல்லாருக்கும் இந்த உரிமைகள் இருக்கு. அவங்க ஃபாரினரா இருக்கலாம், இல்ல வேற ஒரு ஊர்க்காரங்களா இருக்கலாம், இல்ல அவங்க அகதிகளா கூட இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனா பிறந்துட்டாங்கன்றதுனால மட்டுமே அவங்களுக்கு ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. இதுக்கு பேர் இயற்கை உரிமைகள், அதாவது நேச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு பேர். இது சம்பந்தமா ஒரு சில ரூல்ஸ் உண்டு, ஒரு சிலது இருக்கு. ரூல்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேர். இயற்கை நீதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இந்த இயற்கை நீதிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரி இயற்கை நீதிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம், ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படையாக வச்சு ஒரு பர்டிகுலர் ப்ரொசீடிங்ஸ் செல்லாதுன்னு எப்படி சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது எங்கேயும் எழுதப்படாத ஒரு சில சட்டங்கள், எழுதப்படாத ஒரு சில நீதிகள். இது பல கேசஸ்ல, ப்ரீவியஸ்லி டிசைடட் கேசஸ்ல ரெகக்னைஸ் ஆகப்பட்டிருக்கு. இதனோட அப்ளிகபிலிட்டி என்னன்னா, ஒரு தீர்ப்பு இல்ல ஒரு டெசிஷன் எதுவா இருந்தாலும் சரி, அது சரியான முறைப்படி நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம். இது சட்டத்தோட கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நடந்ததான்றதுக்கு அப்பாற்பட்டு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு உட்பட்டு நடந்ததான்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு பர்டிகுலர் கேஸ், ஆல்காட் எல்லிஸ் வர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் ஒரு கேஸ். பிளாட்ஃபார்ம்ல இல்ல பப்ளிக் இடத்துல நிறைய அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துருக்கு. சட்டத்தில் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தா நோட்டீஸ் கொடுக்காம அதை அகற்ற முடியும் அப்படின்றது. நோட்டீஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லாம அதை அகற்ற முடியும்னு சொல்லி அந்த சட்டத்திலேயே எழுதியிருக்கு. ஆனாலும் கோர்ட்டு சொன்னது என்னன்னா, நோட்டீஸ் கொடுக்கலன்னு கொடுக்க வேணாம்னு சட்டத்துல சொல்லியிருக்குன்றதுனால நீங்க நோட்டீஸ் கொடுக்காமலே நீங்க அகற்றலாம்னு சொல்லி சட்டத்துல அது கொடுக்கறத அர்த்தம் பண்ண முடியாது. நோட்டீஸ் கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லைனாலும் ஒரு அடிப்படை உரிமை, ஒரு ஜீவாதார உரிமை, ஒரு நேச்சுரல் ரைட், ஒரு இயற்கை நீதியா நீங்க நோட்டீஸ் கொடுத்துதான் அந்த அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அதை ரிமூவ் பண்றதுக்கான ரைட் இல்லை. ஏன்னா இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், சட்டத்துக்கு அப்பாற்பட்டது, சட்டத்துக்கு மேலானது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சட்டமே இதுக்கு அகெயின்ஸ்டா இருந்ததுன்னா அது செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்ல சொல்ல முடியும். இது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14 ஜீவாதார உரிமைகள்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், அதுல ஒரு பகுதியா சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துல அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு ப்ரொசீடிங்ஸ் செல்லுமா செல்லாதா, சரியான ப்ரொசீடிங்ஸா நடைமுறையா இல்லையான்னு சொல்லி கணிக்கிறதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை அப்ளை பண்றது உண்டு. ப்ரொசீடிங்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீடிங்ஸை நம்ம நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. சிம்பிளா சொல்றோம், ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ரெஜிஸ்ட்ரார் ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இல்லை சாதாரணமா ஒரு பர்டிகுலர் ஒரு கேஸ் ஒன்று நடக்குது, சிம்பிளா ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறது, நோட்டீஸ் கொடுக்காம அந்த கேஸ் நடந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு விரோதமானது அப்படின்னு நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேசிக் பிரின்சிபல்ஸ் இது எல்லா ப்ரொசீடிங்ஸ்க்கும் அதனோட அப்ளிகபிலிட்டியை நம்ம பார்க்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமான முதல் பிரின்சிபல்ஸ் ரூல் அகைன்ஸ்ட் பயஸ், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் பயஸ் இன் எனி ப்ரொசீடிங். பாரபட்சம் இல்லாம என் மேல எதனா சட்ட வழக்கு இல்ல சட்ட நடைமுறை எதனா நடக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. அது என்னோட இயற்கை உரிமை. ரூல் அகைன்ஸ்ட் பயஸ், பயஸ்னா பாரபட்சம். ஸோ இதனோட ஃபவுண்டேஷன் ஒரு 2-3 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஒன்னு, நோ பர்சன் கேன் பி ஜட்ஜ் ஆஃப் தேர் ஓன் காஸ், அதாவது நான் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குல நானே நீதிபதியே ஆக முடியாது. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஜட்ஜ் லைக் சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபோவ் சஸ்பிஷன். ஜட்ஜ் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றது வேற விஷயம், சந்தேகம் வரத்துக்கான கொஞ்சம் கூட வாய்ப்பு கூட இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பிரின்சிபல். மூணாவது இன்னொரு பிரின்சிபல், ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் மஸ்ட் மேனிஃபெஸ்ட்லி சீன் டு பி டன். அதாவது சட்டம் நீதி கொடுக்கப்பட்டது மட்டும் போராது, அது கொடுக்கப்பட்டதா தென்படணும். அதாவது இது நீதிப்படி இது நடந்திருக்கு, இந்த தீர்ப்பு ஆயிருக்கு அப்படின்றது தென்படணும் எல்லாருக்கும். வேற ஏதாவது ஒரு பாரபட்சத்தினால இந்த தீர்ப்பு ஆயிருக்குமோன்ற ஒரு சந்தேகம்
சின்ன ஒரு சந்தேகம் கூட யாருக்கும் எழக்கூடாது அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சில பிரின்சிபல்ஸ் அடிப்படையா வச்சு பாரபட்சம் இல்லாத ஒரு தீர்ப்பு வருது ஒருத்தரோட இயற்கை உரிமை அப்படின்னு சொல்லி நிறைய கேசஸ்ல வந்து ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பாரபட்சம்ன்றது வந்து நம்ம பார்த்தோம்னா பயஸ் அப்படின்றத பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பெக்யூனரி பயஸ், அதாவது பண ரீதியா பாரபட்சம். இதனால அவங்களுக்கு எதனா லாபங்கள் எதனா இருக்கா, அந்த நீதிபதிக்கு எதனா லாபம் பண ரீதியா எதனா லாபம் இருக்கா, பணம் எதனா இல்ல பொருள் ரீதியா எதனா பொருளாதார ரீதியா எதனா லாபம் இருக்கான்றது ஒரு விஷயம். இன்னொன்று பர்சனல் பயஸ், அதாவது தனிப்பட்ட முறையில் எதனா சம்பந்தம் இருக்கா, சம்பந்தப்பட்டிருக்காரா, அந்த வழக்காடக்கூடிய இரு தரப்பினரோட வேற எதனா விதத்துல சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்றது பர்சனல் பயஸ். ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு கேஸ் வந்து அதே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அதே அக்யூஸ்ட் வந்து நிறுத்தப்படுறாரு. இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இவருக்கு எதிராக தான் தீர்ப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் எழறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இந்த கேஸ் நடக்கக்கூடாதுன்றது ஒரு பழைய இங்கிலீஷ் கேஸ். இதை அடிப்படையாக வச்சு ஒரு மேனேஜருக்கும் ஒரு சில தொழிலாளிகளுக்கும் ஒரு பிரச்சனை. அவங்க மேலே இருக்கக்கூடிய டிசிப்ளினரி கமிட்டி ப்ரொசீடிங்ஸ்க்கு அந்த மேனேஜர் வந்து ஒரு பர்சனாக உட்காரக்கூடாது, அந்த கமிட்டியில் உட்காரக்கூடாதுன்றது இந்த தீர்ப்பை மேற்கோள் காமிச்சு, நான் முன்னாடி சொன்ன அந்த மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பை மேற்கோள் காமிச்சு இந்த தீர்ப்பு ஆச்சு. அதாவது மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு வந்து இங்கிலீஷ் கேஸ், பழைய இங்கிலீஷ் கேஸ். இதை பேஸ் பண்ணி இந்தியாவில் நடந்த ஒரு பர்டிகுலர் கேஸை ஒரு மேனேஜருக்கும் தொழிலாளிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையில அந்த மேனேஜர் வந்து அதே தொழிலாளிகளுக்கு எதிராக ஒரு டிசிப்ளினரி கமிட்டியில் உட்காரக்கூடாது, ஒழுங்கின் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு கிடையாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்சனல் பயஸ். இவருக்கும் நேரடியாக வேற ஒரு முன்விரோதம் இருக்கு. அந்த முன்விரோதமும் காழ்ப்புணர்ச்சியும் காரணமாக வச்சு அவர் வந்து ஒரு டிசிப்ளினரி கமிட்டியில் உட்காரக்கூடாது, அவர் வந்து நடத்தக்கூடாதுன்றது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். பெக்யூனரி பயஸ்க்கு டைரக்டா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஒரு கலெக்டர், அவர் தான் ஆர்டிஓட சேர்மன், ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸோட சேர்மன். அதே சமயத்தில் அவர் வந்து அப்ளை பண்ணக்கூடிய கம்பெனியோட ஒன் ஆஃப் தி கமிட்டி மெம்பர்ஸ். அவர் வந்து இங்கேயும் பிரசிடென்டா இருக்காரு, இங்கேயும் சேர்மனா இருக்காரு. அவருக்கே அவர் அப்ளை பண்ற மாதிரி ஒரு நாடகம் நடந்தது. அதுக்கு அகேன்ஸ்டா இன்னொருத்தர் கேஸ் போட்டாரு. இது வந்து பர்சனல் பயஸ். இது வந்து இவர் இதுக்கும் சம்மந்தப்பட்டிருக்காரு, அதுக்கும் சம்மந்தப்பட்டிருக்காருன்றது. சமீபத்தில் வந்து நிறைய ஒரு பேப்பர்ல கூட வந்தது. ஒரு ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து கேட்கிறாரு, நான் வந்து என்னோட ரிலேட்டிவ், இந்த மாதிரி ரிலேஷன் என்னோட சம்மந்தப்பட்டவர், என்னோட ரிலேட்டிவ் வந்து ஒரு பையன் இந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் அவன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ இந்த கேஸில் வந்து இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ்ன்றதுனால நான் ஜட்ஜா உட்காரதுல யாருக்கான எதனா ஆட்சேபனை இருந்தால் இப்போவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்டிருக்காரு. இது ரொம்ப ரீசெண்டா நடந்தது, போன வருஷம் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் பயஸா இருக்கக்கூடும், இல்ல பெக்யூனரி பயஸா இருக்கக்கூடும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். மூணாவது அஃபிஷியல் பயஸ், அதாவது அஃபிஷியலா அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதனா ஒரு சம்பந்தம் இல்ல முன்விரோதம் எதனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது வந்து அஃபிஷியல் பயஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து எக்ஸாம்பிளே சொல்றதுன்ற அவசியம் இல்லை. நாலாவது ஜுடிஷியல் ஆப்ஸ்டினசி, அதாவது ஒரு கீழ்கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்துறாரு. தீர்ப்பு முடிஞ்சு ஒரு ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கறது. அந்த தீர்ப்பு முடிஞ்சு அப்பீல் வந்து அதே ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அந்த டிவிஷன் பெஞ்ச்லயே உட்கார்றாரு, அந்த போர்ட்போலியோ மாதிரி. ஸோ அவர் வந்து இந்த கேஸை நடத்த முடியாதுன்றது ஜுடிஷியல் ஆப்ஸ்டினசி. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கேஸ்ல வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துறாரு சிங்கிள் ஜட்ஜ். அதே பர்டிகுலர் கேஸை அப்பீலுக்கு போறது அவருக்கு எதிர்க்காகவே தீர்ப்பு ஆயிடுறது. அவருக்கு சொன்ன தீர்ப்பு ரிவர்ஸ் ஆகப்பட்டிருக்கு. ஆனா இதே பார்ட்டிஸ் வந்து இன்னொரு ஜட்மெண்ட் இங்கே வந்து அதே ஜட்ஜ் முன்னாடி வந்து இன்னொரு கேஸ் அதே நிற்கும் போது அந்த பழைய கேஸுக்கு விரோதமா, அதாவது அவருக்கு அகேன்ஸ்ட் ரிவர்ஸ் ஆன ஜட்மெண்ட்டுக்கு விரோதமா வந்து ஒரு தீர்ப்பு எழுத முடியாது. இது வந்து ஜுடிஷியல் ஆப்ஸ்டினசி. அதாவது பேசிக் பிரின்சிபல் இதுதான். அந்த மேல் கோர்ட்டோட தீர்ப்புனால கட்டுப்பட்டவங்க, அந்த வழக்கை சேர்ந்த அந்த ரெண்டு பார்ட்டிஸ் மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜும் தான் கட்டுப்பட்டு இருக்காருன்றது தான் ஜுடிஷியல் ஆப்ஸ்டினசியோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இந்த ஜுடிஷியல் ஆப்ஸ்டினசி, அஃபிஷியல் பயஸ், பர்சனல் பயஸ், பெக்யூனரி பயஸ், இதெல்லாம் பாரபட்சத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் பயஸ்னா என்னன்றது. ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது இருக்கு. இதுதான் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல். இதுதான் இயற்கை நீதினே நிறைய பேர் சொல்றது உண்டு. அது என்னன்னா ஆடி ஆல்டரம் பார்ட்டம், அதாவது ஹியர் த அதர் சைடு, எதிர் தரப்பினருக்கும் அவங்களோட தரப்பை சொல்றதுக்கான
ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் அது சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் அப்படின்றது. ஸோ இந்த ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம்ன்றது எந்த விதமான ஒரு தீர்ப்பு ஒன்று ஆச்சுனாலும் அதுக்கு எதிர்த்தரப்பினரோட வாதத்தை கேட்டுதான் அந்த தீர்ப்பு கொடுக்கணும். தீர்ப்புன்றது மட்டும் இல்லை, ஒரு முடிவாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ரோச் பண்றோம். அந்த ரெஜிஸ்ட்ரார் ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் ஒன்று கொடுக்குறாரு. ரெஃப்யூசல் ஸ்லிப்ல எந்த ரீசன்னால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிராகரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப்ல டீடைல்ஸ் போட்டு கொடுத்தாருன்னா இது அக்கார்டிங் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஆனா எந்த விதமான டீடைல்ஸும் கொடுக்காம இவங்களுக்கு இவங்க தரப்பு வாதத்தை சொல்றதுக்கான வாய்ப்பும் கொடுக்காம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு ரிட்டர்ன் மட்டும் பண்றாருன்னா அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு விரோதமானது. அதே மாதிரி எதனா ஒரு டாக்ஸ் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்கிறாங்க, டைரக்டா எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழே கான்டெம்ப்ளேட் ஆன மாதிரி எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம நேரடியா டாக்ஸ் டிடெக்ட் பண்றாங்கன்னா இட் இஸ் அகைன்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாம் இயற்கை நீதிக்கு விரோதமா எதனா ஒன்று நடந்ததுன்னா எதிராளிக்கு அவங்களோட தரப்பு வாதத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுக்காம அவங்களுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுன்னா அந்த முடிவு செல்லாதுன்னு சொல்லி நேரடியாக ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். இது இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணக்கூடியது. சிவில் ப்ரொசீஜர்லயே நிறைய ஆப்ரேட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. கிராஸ் எக்ஸாமினேஷன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகைன்ஸ்ட். என்னோட விட்னஸை எனக்கு கொண்டு நிறுத்தத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகைன்ஸ்ட். இதெல்லாம் சிவில் ப்ரொசீஜர்ல அதனோட அப்ளிகபிலிட்டி. இது தவிர நிறைய அப்ளிகபிலிட்டி இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் அடிப்படையா இருந்திருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலேயே ஒரு பேசிக் கான்செப்ட், பேசிக் முக்கியமான டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அடிப்படை சட்டம். இது எல்லாத்துக்கும் இது மேலதான் கான்ஸ்டிடியூஷனே பில்டப் ஆயிருக்கும். இது மேலதான் நிறைய சட்டங்களை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் இருக்கிறதுலே அடிப்படையான ஒரு உரிமைன்னு நம்ம சொல்ல முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இயற்கை நீதியை பத்தி இந்த வீடியோ.